Hello guys, good afternoon, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோ என்னன்னா ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம் வண்டியில். ஒரு 5 செகண்ட் டைம் தானே கண்டுபிடிங்க என்ன அப்டேட்னு அப்படியே பார்த்து. ஓகே, கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த 5 செகண்டில். ஸோ எஸ் காய்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன் உனக்கு அப்படியே ரஃபாக. ஏன்னா லோக்கலில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியாது. அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு க்ரூஸ் கண்ட்ரோலு. இந்த பட்டன் இருக்குல்ல, இது வந்து ப்ளஸ்ஸு. இப்போ 33ல் நான் செட் பண்ணியிருக்கேன், அது வந்து போகும். ஸ்பீட் ஒன்றா அப்படியே அமைக்க வேண்டியது தான் இங்கே, அவ்வளோதான். பிரேக் வச்சா ஆஃப் ஆகிடும் க்ரூஸ் கண்ட்ரோல். அப்படியே கீழே செட் பண்ணிக்கலாம் குயிக் ஷிஃப்டரு. ஸோ ஆக்சிலேட்டரு, ஸ்க்ளட்சு, பிரேக்கு இது மூணுத்துலேயே கை வச்சா குயிக் ஷிஃப்டர் வந்து ஆஃப் ஆகிடும். சரி, இது க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து சிட்டி யூஸுக்கு வந்து அவ்வளோ யூஸ் இருக்காது. நான் குயிக்காக சொல்லிடுறேன் எல்லாத்தையுமே. நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். நான் அதான் ஆயிடுச்சு குயிக் ஷிஃப்ட்டு. 38 கிலோமீட்டர் வச்சுருக்கேன். ஓகே, சூப்பராக இருக்காண்ணா. நான் லோக்கலில் யூஸ் கிடையாது இது அவ்வளோ குயிக் ஷிஃப்ட் இருக்குது. சரி, குயிக் ஷிஃப்ட்டும் ஆயில் ஆகுதுப்பா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு. அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே போகலாம். ஹைவேஸில் போகும் ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 20 to 120. ஸோ யார் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டியூக் 390 இப்போது புதுசாக ஒரு மாடலில் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோலு. அது இல்லாதவங்க அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து ஒரு 5000 கிட்ட செலவு பண்ணணும். ஃபஸ்ட் திங்க் அது. செகண்ட் திங்கு, லோக்கலில் யூஸே கிடையாது. லோக்கலில் வந்து இதில் ஸ்பீட் லிமிட் இருக்குது, அது ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி எல்லா வண்டிக்குள்ளேயும் அது ஆல்ரெடி இருக்குது. ஸ்பீட் லிமிட் வேணால் லோக்கலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 40 கிலோமீட்டர் தான். இப்போ இதில் செட்டிங்ஸ் மாற்றலாம். இது அமுக்குனா ஆஃப் ஆகிடும், ஆன் ஆகிடும். ஸ்பீட் லிமிட் அமுக்குனா செட் பண்ணி வச்சா ஸ்பீட் லிமிட் லோக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைவே போகும்போது நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் லிமிட்டு அது ஒன்றும் தேவையில்லை, அது ஆல்ரெடி இருக்குது இதில். க்ரூஸ் கண்ட்ரோல் வேணால் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் காலி ரோட்டில் வந்து கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி போகலாம். இதில் புதுசாக யாருன்னா வண்டி குடிக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பீட் லிமிட்டு செட் பண்ணி கொடுத்துர்லாம். ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டக்கூடாது அப்படின்னா நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ஹார்னோட ப்ளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மான்சூனில் இந்த மாதிரி வெயில் வந்து எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? கொதியோன்னு கொதிக்குது கோபுரம்.
அப்படியே போக போல தூக்கினேன். ஃபஸ்ட்டு வீல் மட்டும் ஃப்ரண்ட் வீல் மட்டும் அப்படி தூக்கம் அப்படி தூக்கிடாட்டும் போக போல. நான் இப்போ வந்து அந்த டியூக்குனா வந்து டியூக் சொல்லி ஸோ இப்போ வந்து அந்த என்டியூரா 390 அதுவும் அட்வென்ச்சர் 390 வந்து ஓட்டி பார்த்தேன் சும்மா எப்படி இருக்குன்னு. அந்த வீடியோ நான் போடுறேன். வாங்குறவங்க யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. சேல்ஸ் பர்சனோட கான்டாக்ட் நம்பர் கீழே இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ கீழே நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வருதோ இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வரும்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த வீடியோ போடுறேன், அந்த வீடியோலையும் போடுறேன்னா. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த வண்டி ஓட்டணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு என்ன வண்டி ஓட்டணும்னு சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது வந்து நான் ஓட்டி பார்க்கணும், என்ட்ரோ வந்து நான் ஓட்டி பார்க்கணுன்னு தான் ஓட்டினேன். ப்ளஸ் வந்து அட்வென்ச்சர் வந்து நான் வந்து பெங்களூரில் பார்த்தேன். ஆனால் பெங்களூர் போகும்போது கையில் அடிபட்டுருந்து, அதனால் அங்கே வண்டி ஓட்ட முடியாது, அதனால் ஓட்டலை. சரி அதே இங்கே ஓட்டிடலாம் அட்வென்ச்சரு, யார்கிட்டையும் நம்ம கேட்டு வாங்கி ஓட்ட முடியாது. ஏன்னா அந்தமாரி எனக்கு வந்து செட் ஆகாது மற்றவங்க வண்டியை வாங்கி ஓட்டுறது. அதனால தான் நம்ம எல்லாருக்குமே இது ஒரு அட்வைசபிள் தான். வண்டி ஓட்டணும்னு தோணுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போங்க ஷோரூமுக்கு, டெஸ்ட் கேளுங்க, தருவாங்க, ஓட்டி பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க, அவ்வளோதான் வண்டியை. எதுக்கு மற்றவங்க வண்டியை வாங்கிட்டு அவங்க வண்டி எதனா ஆயிடுச்சுன்னா அது தேவையில்லாமல் மனசு கஷ்டம். ஃபஸ்ட்டு ஒரு குளிர்ச்சூழ ப்ளஸுக்கு போகணும். செம வெயில் அடிக்குது, காற்று சூடாக அடிக்குது. ஓகே காய்ஸ், இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து தேவையான மட்டும் வாங்கி போடுங்க. சும்மா சீனுக்காக இல்லை என் வண்டி இருக்குது காமிக்காதுக்கும் போடாதீங்க. எனக்கே தேவை இருக்குதுனால நான் போட்டிருக்க மாட்டேன்னா. சிட்டிக்குள்ளே நம்மளுக்கு யூஸே கிடையாது. இப்போ நான் வந்து அடிக்கடிக்கு நான் ஊருக்கு போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன், டூரிங் பண்ணுறேன், அந்தமாரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர வேறு எதுக்குமே நீங்கள் போடாதீங்க. அது ஒரு 5000 ரூபா கொடுத்து போடுறது வேஸ்ட்டு தான். ப்ளஸ் வந்து வண்டி அப்டேட் பண்ணிங்கன்னா ஹைலிங் கொஞ்சம் கம்மியாகும், ஸோ பவரும் கம்மியாகும் உங்களுக்கு. கம்மியான மாதிரி ஃபீல் இருக்குது எனக்கு. கம்மியாகும் நான் சொல்ல, பட் எல்லா வண்டிக்குமே வந்து போட்டோம்னா சூட்டபுள் ஆகுது. திடீர்னு எதனா ப்ராப்ளம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் விட்றது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்க மாட்டேன்னா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் அகைன் சொல்கிறேன், நிறைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளுங்க தான் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு தான் யூடியூப் காமிக்குது. ஸோ அதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோ போட்டால். ஸோ அடுத்து நான் வந்து என்ன வண்டி ஓட்டலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வண்டி ஓட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். வண்டியோட ரிவ்யூவும் வண்டியோட ஸ்பெக்கும் அதெல்லாம் நான் சொல்லலை. ஸ்பெக்கு வந்து கூகுளில் போட்டாலும் வந்துடும். ரிவ்யூனா அது வேணால் நான் சொல்கிறேன், வண்டி எப்படி இருக்குன்னு, ஒர்த்தா இல்லையான்னு மட்டும் சொல்லுவேன் நான். ஸோ பாய் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.